ஹாய் குணா இன்சூரன்ஸ் அண்ட் குணா பெட்ரோல்ஸ் நான் குணசேகர் பேசுகிறேன். நான் வந்து இப்போ என்ன பண்ணேன், நியூ இந்தியாவிலேருந்து நம்ம கார் இன்சூரன்ஸ், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா எல்ஐசி இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் பிளான். அது யாருக்கு போகும்னா, குழந்தைங்க, நம்ம முக்கியமாக இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கீங்க, சின்ன குழந்தைங்க இருக்குது, அது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட் பண்ணி தரணும் ஒரு பேரண்ட் நினைக்கிறாரு. அவர் இல்லைனாலும் பசங்க நாளைக்கு ஃபியூச்சரில் எந்த வித கஷ்டமும் படக்கூடாது யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பிளானாக இது இருக்கும். வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் என்ன பண்ணார், எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டார் ரெஃபரன்ஸில். இது மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட என் ஃபேமிலி, என்னோட ஒய்ஃபு, என்னோட குழந்தைங்க இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கும் சரி, இல்லை மேரேஜ், இல்லை ஃபர்தராக காலேஜ் ஃபீஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் இருந்து என்ன பண்ணணும், அது அவங்க நான் இல்லைனா கூட அந்த கண்டிஷன்ஸ் வந்து பக்காவாக சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறதா என்னோட லட்சியம்னு சொன்னார். இது மாதிரி இருக்கான்னு என்னை கேட்டார். நான் உடனே சொன்னேன், எல்ஐசியில் இருக்குது, எல்ஐசியில் ஜீவன் லக்ஷயான்னு அந்த பேர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் பிளானை கம்பேர் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சதா பாருங்கன்னு சொன்னேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக கேளுங்க. இப்போ என்னன்னா, நார்மலாக ஒரு பிளான் நம்ம எடுக்கிறோன்னா, அவருக்கு டெத் ஏதோ ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன அமௌண்ட் எடுத்தோமோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் போனஸ் கொடுத்துருவாங்க. இல்லைனா மெச்சூரிட்டி வரும்போது அவரே ஃபுல்லாக வாங்கிப்பாரு. இந்த பிளானில் என்ன பெனிஃபிட்னா, சப்போஸ் டெத் ஆகிட்டாரு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக ஒரு 10 லட்சம் இன்சூரன்ஸ் வச்சிங்களேன், 10 லட்சம் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. செகண்டு, ப்ரீமியம் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. ரெண்டாவது, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு 10% எவ்வளோ, 1 lakh எவ்ரி இயர். இந்த 1 lakh டில் மெச்சூரிட்டி டேர்ம் வரைக்கும் ஃபுல்லாகவே கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டுமா, மெச்சூரிட்டி டைம் ஒரு 25 years குழந்தைங்க வருது வச்சுக்கீங்களேன், மறுபடியும் 10 லட்சம், ஒரு போனஸ் ஒரு 10 லட்சம் இல்லை 15 லட்சம், மொத்தம் 25 லட்சம் ரூபாவை அவங்களோட செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவங்க ஹையர் எஜுகேஷன், மேரேஜுக்கும் ஃபுல்லாகவே இது போயிடும். அப்போது ஒரு குழந்தைய நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பக்காவாக பண்ணிடுறோம்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த பாலிசி அவர் கேட்டதுக்கு, ஒரு லட்சியத்துக்கு இந்த பாலிசி லட்சயா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த பிளானை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டாரு. இப்போ சப்போஸ் இந்த இது வரைக்கும் நம்ம டெத் பெனிஃபிட்டை பற்றி பார்த்தோம். சப்போஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தா, மெச்சூரிட்டி பெனிஃபிட் நார்மலாக அவர் இருந்து ஃபுல்லாகவே கட்டுறாரு வச்சுங்களேன். 25 years குழந்தைங்க வரும்போது அவரே பணத்தை 25 லட்சம் வாங்கிப்பாரு. அவர் கையாலே அவர் செலவு பண்ணிட்டு போகலாம். பிரச்சனை வந்தால் ஹையர் பெனிஃபிட்ஸ் போகும். பிரச்சனை இல்லையா, அவரே கையில பணத்தை வாங்கி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை வாங்கி பசங்களுக்கு பண்ணிட போறாரு. அவரோட லட்சியம் என்ன, இதான். நான் இருந்தாலும் இல்லைனாலும் பக்காவா அவங்கள பார்த்துக்கணும்னு அவர் முடிவு பண்ணார் இல்லையா, இது அவங்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளான் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பிளானை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.